வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து 10 நயா பைசா. 10 நயா பைசான்னு சொல்லக்கூடியது இது 1957 முதலாக நம்ம ரிசர்வ் பேங்க் அந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல்ல 10 நயா பைசா வெளியே வருது. இது 57, 58, 59, 60, 61, 62, 63 இவ்வளோ வருஷம் 10 நயா பைசான்னுட்டு வந்திருக்குது. 64, 65, 66, 67 இந்த வருஷமும் நயா பைசான்னுட்டு 10 நயா பைசான்னுட்டு வெளியே வந்திருக்குது. இது வந்து 57 இருந்து 63 வரைக்கும். மெட்டல் வந்து காப்பரும் நிக்கலும், காப்பர் கொஞ்சம் நிக்கல் கொஞ்சம் கலந்தது. வெயிட் வந்து 5 கிராம். இந்த காயின்ஸ் வந்து 5 கிராம் எடை உள்ளது. இது எடை 23 மில்லிமீட்டர் எடையும், ஷேப் வந்து ஒரு பூ மாதிரி உள்ள வட்டமா டிஃபரன்ஸ் 8 பட்ட வட்டம் மாதிரி இருக்கும் இந்த காயின்ஸுக்கு. இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இதனுடைய மதிப்பு என்னது? இந்த காயின்ஸுடைய மதிப்பு வந்து ரொம்ப யூஸ்டா இருந்தோம்னா 1 ரூபா 2 ரூபா ரொம்ப யூஸ்டா இருக்கக்கூடியது போகும். 2 ரூபா 3 ரூபா நல்ல பரவாயில்லாம கண்டிஷனா இருந்தோம்னா, நல்ல கண்டிஷனா இருந்தது, அழுக்கு ஒன்றும் இல்லாம இருந்தா 10 ரூபா இந்த மாதிரி போகும். 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி போகும். அழுக்கே இருக்கக்கூடாது, ரொம்ப பங்கஸ் இல்லாம ரொம்ப கிளீனா இருந்தோம்னா போகும். சில மிண்டு வயசு உள்ளது கொஞ்சம் கூட வித்தியாசங்கள் இருக்கும், விலைகள் வித்தியாசம் இருக்கும். அதுக்கு அப்புறம் இது வந்து 57 இருந்து 63 வரைக்கும் இத்தனை வருஷம் இந்த காயின்ஸ் தான் வந்திருக்குது. காப்பரும் நிக்கலும் கலந்தது. வெள்ளை கலரில் கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருக்கும் இந்த காயின்ஸு. அதுக்கு அப்புறம் வந்து காப்பரும் அலுமினியமும் பிராஸும் கலந்து வந்திருக்குது. அலுமினியமும் பிராஸும் இந்த மாதிரி காயின்ஸு பாருங்கள், நல்ல அழகாக இருக்கும். மஞ்சள் கலரில் கோல்டு மாதிரி இருக்கும், ஆனால் கோல்டு சுத்தமாக கோல்டு இருக்காது. ஒரு அணு அளவுக்கு கூட கோல்டு இருக்காது. இங்கே நிறைய பேர் நம்பி கொண்டு வருவாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப பளபளப்பாக இருக்குது, இது கோல்டாக இருக்குமோ சந்தேகத்தில் கொண்டு காட்டுவாங்க. கோல்டு இல்லை. இந்த காயின்ஸ் 68 இருந்து 68 ஆரம்பிக்குது. 68, 69, 70, 71 வரைக்கும் 4 வருஷம் இந்த காயின்ஸ் வெளியே வந்திருக்குது. காப்பர் நிக்கல் காயின், அலுமினியமும் பிராஸும் காயின். அதுக்கு முன்னால வந்தது காப்பர் நிக்கல் காயின்ஸ். அது வெள்ளை கலர்ல, இது மஞ்சள் கலர்ல. நல்ல கிளீனான காயின்ஸ், பார்க்கறதுக்கு மஞ்சளாட்டு இருக்கும். இது பார்க்குறதுக்கு இதனுடைய விலை என்ன இருக்குது? இதுவும் அதே விலை தான். அழுக்கு பங்கஸ் இப்படி பிடிச்சிட்டு இருந்தா சொன்னோம்னா 2 ரூபா 1 ரூபா. சிலவங்க 1 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 2 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 3 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா வரைக்கும் எடுப்பாங்க இந்த காயின்ஸை. நல்ல சுத்தமான காயின்ஸு, பங்கஸே இல்லாமல் இருந்தாச்சுன்னா 10 ரூபா 20 ரூபா 15 ரூபா 20 ரூபா வரைக்கும் எடுப்பாங்க இந்த காயின்ஸு. ஹோல்சேல் விலை இது. ரீட்டைல் வேற கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் இந்த காயின்ஸ். இது பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. இதுவும் 4.25, இது 5 கிராம் இல்லை, 4.25, கொஞ்சம் இட குறவு. இந்த மெட்டல் சேர்ந்ததுனால 23 மில்லிமீட்டர். அதுவும் அந்த இதுக்கு முன்னால முதல்ல வந்த 10 பைசா மாதிரி தான் இதுவும். ஷேப் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஷேப் தான். நம்ம இது 10 பைசா. அதுக்கு அப்புறம் இந்த காயின்ஸ் எல்லாம் பிரிண்டிங் பண்றதை கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு நிறுத்திட்டு அலுமினியத்திலையும் அழகான பூ போட்ட காயின்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க 10 பைசா வரை. அந்த காயின்ஸு 71 ஆரம்பிக்குது. 71 ஆரம்பிச்சு 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82 இத்தனை வருஷம் இந்த காயின்ஸ் வந்திருக்குது. பூ இல்லாம அலுமினியமும் மெகசீனியம் அது அந்த மெட்டல் கலந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸ்டீல் காயின்ஸ் 10 பைசாவில் ஸ்டீல் காயின்ஸ் நிறைய மக்கள்கிட்ட நிறைய வச்சிருக்காங்க, நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க. பழக்கத்துல செல்லாம காயின்ஸ் ஆன உடனே அவங்க கொடுக்க முடியாமலும் என்ன பண்ணலான்னு வச்சிருக்காங்க. இப்போ வெளியில யாராவது 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ நிறைய பேர்கிட்ட ஸ்டாக்கா இருக்கும். கோயில் உண்டியல்ல இருந்து கிடைக்கிறது இப்படி எல்லாம் கிடைக்கும். உண்டியல்கள்லாம் இப்படி கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும். வச்சிருப்பாங்க. வச்சுட்டு யாராவது 10 கிலோ 20 கிலோ கொடுத்தா, வெளியில கொடுத்தா இரும்பு விலைக்கு தான் வாங்குவாங்க. அந்த கடைகளில் இரும்பு விலைக்கு தான் கேட்பாங்க. இரும்பு விலைக்கு அவங்க அந்த விலைக்கு தான் வாங்குவாங்க. இது பங்கஸ் பிடிச்ச காயின்ஸாக இருந்தாலும் சேகரிக்கிறவங்க 10 பைசாவுக்கு 10 பைசா, சிலவங்க 20 பைசா வரைக்கும் கொடுத்து வாங்குவாங்க. டபுள் பைசா இந்த மாதிரி வாங்குவாங்க. இது நல்ல கிளியராக இருந்தால் சொன்னோம்னா ஒரு 5 ரூபா இந்த மாதிரி எல்லாம் போகும். யூஎன்சி காயின்ஸாக இருந்தோம்னா அதை சிலவங்க ஹோல்சேல் ரேட்டில் யூஎன்சி காயின்ஸு 50 பைசா 1 ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் இது வந்து யூஸ்டு காயின்ஸ் தான் நிறைய கிடைக்குது. இது பேங்கில் இருந்து டைரெக்டாக பாக்கெட்டாக வாங்குறவங்கள்ட்ட இப்போவும் யூஎன்சி காயின்ஸ் இருக்கும். ரொம்ப கண்டிஷன் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. 10 பைசா காயின்ஸு 57 இருந்து 98 வரைக்கும், 57 இருந்து 98 வரைக்கும் இந்த காயின்ஸு மிண்டாகி வந்துட்டு இருந்திருக்குது இந்த காயின்ஸு. இது மொத்தம் 5 டைப்பு.
5 வெரைட்டி. இந்த காயின்ஸ் வந்து 5 வெரைட்டியாக வந்திருக்குது. முதல்ல நயா பைசான்னு வந்தது, அதுக்கப்புறம் வந்து பைசா. இதை சேகரிக்கிறவங்க சேகரித்து வச்சுக்கிடலாம், நீங்கள் வச்சுக்கிடலாம், உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இல்லை நீங்கள் யாருக்கா கொடுக்கணுன்னா அதை இந்த மாதிரி ரேட்டுகளுக்கு அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணி இதை கொடுத்துக்கிடுங்க, வாங்கிடுங்க. ரொம்பவும் அதிகமான விலைக்கு நாங்கள் எடுப்போன்னுட்டு யாராவது சொன்னால், இதை விட அதிகமான விலைக்கு நாங்கள் எடுப்போம்னா சின்ன ஒரு 10% 20% லிட்டில் விலை டிஃப்ரென்ஸ் ஆகலாம். மற்றபடி ஒரு காயின்ஸு அதிகமான விலைக்கு போகும்னு சொன்னால் போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ப வேண்டாம். பார்ப்போம், நமக்கு மீண்டும் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு இதை வாங்குறதுக்கு கிடைக்கும். பேங்க் நோட்டு காயின் ஸ்டாம்பு.comக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய விலையெல்லாம் போட்டிருப்போம். பார்க்கலாம் உங்களுக்கு என்ன விலை, மார்க்கெட் விலை என்ன விலை இருக்குது, எப்படி இருக்குன்னுட்டு. காயின்ஸ் கிங் சேனலில் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான செய்திகளோட உங்களை மீண்டும் சந்திப்போம்.